ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, பல முறை நான் உனக்காக எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியும் அதை கேட்காம மறுபடியும் மறுபடியும் நீ போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டும் கஷ்டங்களில் உழன்று கொண்டும் இருப்பதால் தான் இப்போது எல்லாவற்றிலும் இருந்து எல்லா வகையிலும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுறதுக்காக இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் உள்ளம் முழுவதையும் என் மீது பதித்து ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு முழு மனசோடும் தீவிர பக்தியோடும் நீ என்னை வணங்கினாலே நான் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமா உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். இனிமே உன் வீட்டில் உணவுக்கும் உடைக்கும் காசு பணத்துக்கும் பஞ்சம் இருக்காது என் செல்லமே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துவிட்டேன் அல்லவா. உன்னுடைய எந்த பிரச்சனைகளையும் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு குழம்பிக் கொண்டே இருக்காதே. காலையோ மாலையோ ஏதாவது கொஞ்ச நேரம் உன் அமைதியான சூழலை உட்காந்து கண்களை மூடி உன் பிரச்சனைகள் அனைத்தையும் மனசார என்கிட்ட மனசு விட்டு பேசு. மனசுக்குள்ளேயே நீ யோசிச்சாலும் பேசினாலும் அதை கேட்கும் திறனுள்ள இந்த சாயப்பா அதை அனைத்தையும் நிச்சயம் சரி செஞ்சிடறேன். உன் பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன்னு செல்லவே. ஒரு சில பேர் என்னவோ தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியும் தான் மட்டுமே அதிபுத்திசாலி, தான் மட்டுமே நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம், இறை பக்தியோடு இருக்கிறோன்ற மாதிரியும் தான் மட்டுமே இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வதாகவும் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களை எல்லாம் தத்துவமாக பேசிக்கிட்டு அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு விவாதம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் ஏளனமாக நடத்துவார்கள். அப்படி யாராவது உன் வாழ்க்கையில் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கிட்டு உன்னை மட்டம் தட்டி பேசினாங்கன்னா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு உன்னை குறைச்சி பேசினாங்கன்னா நீ அவர்களோட பேச்சை குறைச்சிக்கோ என் செல்லமே. யார் இப்படி உனக்கு பிடிக்காத வகையில் நடந்து கொண்டாலும் அதுக்காக நீ கோபப்படவோ வருத்தப்படவோ வேணாம். ஏன்னா அது விவேகமோ புத்திசாலித்தனமோ அல்ல. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். இந்த கலியுகத்தில் நீ வாழும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போலத்தான். இந்த போரில் பலமான ஆட்களோ வேகமானவர்களோ வெற்றி பெற முடியாது. என்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையோடு நீ நின்னா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். எந்த விஷயமும் ஆரம்பத்தில் சாத்தியம் இல்லாததாகவே தோணும். ஆனால் அதுக்கப்புறம் நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே உன்னால் முடியும் என் செல்லமே. உன் முன்னால் உன் மனசுக்குள்ளே உனக்குள்ளவே உன் கூடவே உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கிறத நீ மறந்துட வேணாம். சாத்தியம் இல்லாத விஷயங்களை கூட உனக்கு சத்தியமாக நான் சாத்தியமாக்கி கொடுப்பேன். முழு மனசோட நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுலபமாக சரியாக சீக்கிரமாக அமைஞ்சிரும்னு எதிர்பார்க்காத. எது எது எப்போ எப்படி அமையுமோ அதன்படி நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதே நடக்குன்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழணும்னு என்னைக்காவது ஒதுக்கி வச்சிருந்தீனா அந்த நேரத்தில் உன்னால் அப்படி வாழ முடியாது என் செல்லமே. அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீயே மகிழ்ச்சியாக மாற்றிக்க முயற்சி செய். நீ காத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நேரமும் காலமும் உனக்காக காத்திருக்காதல்லவா. அந்தந்த நாளைக்கே அன்னன்னைக்கே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக பார்க்க பழகு. உடலில் எங்கேயாவது அடிபட்டாலோ ரத்தம் வந்தாலோ அந்த காயத்தின் வலியை பொறுத்து கொள்ளும் ஒரு மனிதர் அடுத்தவர் பேசும் கடுமையான வார்த்தையின் வலியை தாங்கி கொள்ள மாட்டார். எப்போதும் யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்வதோ பேசுவதோ வேண்டாம். அடுத்தவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை என்னவோ, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோன்னு யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏன்னா நீ தெரியாமல் ஒரு வார்த்தை அவசரப்பட்டு அடுத்தவங்களை திட்டிட்டு அப்புறமா நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ பேசின பேச்சும் அதனால் வந்த காயமும் அவர்களுக்கு அவ்வளவு சுலபமாக போகாது. அதனால தான் எப்போதும் கவனமாக நிதானமாக பேசுன்னு சொல்கிறேன். முக்காவாசி உன் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, நீதான் என்பதை புரிந்து கொள்ளின் செல்லமே. ஏன்னா பல சமயங்களில் பின்விளைவுகளை யோசிக்காமல் அவசரமாக எதையாவது செஞ்சிடுற, இல்லாட்டி என்ன நடக்கும்னு யோசிக்காமல் அவசரப்பட்டு பேசிடுற, சில விஷயங்களை செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாய். இது எல்லாமே சேர்ந்து தானே
உன் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைகிறது. அதனால எப்போதும் எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தீர்க்கமான முடிவெடுத்து அப்புறமா காரியத்தில் இறங்கு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. அடுத்தவனை ஏமாத்தி பிழைப்பு நடத்துபவனும் தன்னை நம்பியவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவனும் இந்த உலகத்தில் அவன் வாழும் காலத்திலேயே ஏதாவது ஒரு வகையில் அதற்கான தண்டனையை அனுபவிச்சிருவான். அப்படிதான் நீ கண்ணால பார்க்கக்கூடிய பல மனிதர்கள் கஷ்டத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கர்மா என்பது எல்லாருக்கும் நிச்சயமாக எழுதி வைக்கப்பட்ட ஒன்று. நீ யாருக்கு நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, அது கண்டிப்பா இரட்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில உன் மதிப்பு தெரியாம உன்னை மட்டமாக நடத்துபவர்களையும், உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உனக்கு பின்னால போய் உன்னை பத்தி தப்பா பேசுறவங்களையும், சந்தர்ப்ப சூழ்நிலை காரியத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து பயன்படுத்தி கொள்பவர்களையும், மற்றவங்க முன்னால பொது இடத்துல உன்னை தாழ்த்தி பேசுபவர்களையும், உன்னை ஏமாத்துறவங்களையும் முதல்ல இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிடுயேன்னு செல்லமே. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் உன்னுடைய செயல்களை நிராகரித்தாலும், உன்னை தூக்கி எறிந்தாலும், ஒதுக்கி வச்சாலும் அதை கண்டு மனசு உடைஞ்சு போகாதே. எல்லாரையும் விட நீ உயர்ந்த இடத்துக்கு செல்லும்படியும் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கான நல்ல வழிகளை காட்டுவேன். இப்போது இருக்கும் உன் வாழ்க்கை சூழ்நிலை கண்டிப்பா மாறும். ஆடம்பரமாக வாழ்ந்து அனாவசியமா செலவு செஞ்சு வாழ்க்கையில ஒரு பைசா கூட இல்லாம கஷ்டப்பட்டு செத்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம ரோட்டோரத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வந்து கோடீஸ்வரர்களா வாழ்ந்தவர்களும் இந்த பூமியில இருக்காங்க. அதனால யார் வாழ்க்கை எப்போது மாறும் எப்போது மாறும்னு இங்கு யாருக்கும் தெரியாது. யாரிடமும் இருக்கும் திறமையை பார்த்து அவர்களை மதிக்காமல் இருந்து விடாதே. அடுத்தவங்க மேல பொறாமப்படவும் வேணாம். அவங்ககிட்ட இருக்கிற திறமை நம்ம கிட்ட இல்லையேன்னு உன்னை மட்டமாக தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்து அதை மெருகேற்றும் வேலைகளை செய். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செய்வேன். உன் புரிதல்களை எல்லாம் நீ தெளிவாக்கி கொண்டு உன் செயல்களை சரியாக செய்ய பழகு. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். உன் மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது. எல்லா கர்ம வினைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் அமைச்சு கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. பேசும் வார்த்தையாக இருந்தாலும் சரி, செய்யும் செயலாக இருந்தாலும் சரி, நீ கவனமாக இருந்தீனா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். உன் மனசு உடைஞ்சு போகும்போதெல்லாம், நீ வருத்தப்படும் போதெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கையை மனசுல வச்சுக்கோ. அதாவது என் சாயப்பா என்னை காப்பாத்துவாரு, என் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு நம்பு. அந்த நம்பிக்கையின் மூலமாக நான் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். அமைதியும் சந்தோஷமும் எங்கேயோ கடத்தெருவுலையோ அல்லது காட்டிலேயோ கிடைச்சிடாது. உன் மனசுக்குள்ள உனக்குள் இருந்துதான் நீ அமைதியையும் சந்தோஷத்தையும் வெளிக்கொண்டு வரணும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படைந்து மகிழ்ந்து கொண்டாடும்படி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்க போறேன். நிலையற்ற நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நீ எதை மாற்ற நினைச்சாலும் அது நிலையற்று நிற்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது தேவையற்ற மனக்கவலைகள் உனக்கு வேண்டாம். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எல்லா வகையிலும் இனி உனக்கு நல்லது நடக்கும்படியும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன்.